அவங்க சட்டத்தின் முன்னே அவங்க 3 பேரையும் நிறுத்தணுங்க. அது பிள்ளையோட ஆடியோல வாரண வாக்குமூலத்திலேயே இருக்குதுங்க. இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி. இவங்க எல்லாம் யோசிச்சுதான் என் வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்க. இந்த அளவு குடும்பம் இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. நேற்று வரைக்கும் எங்களுக்கு ஏதோ உள்ள தப்பு நிக்கா தெரியாம ஏதோ நடந்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஆடியோ விசாரணை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுதுங்க இந்த அளவு குடும்பம் நிக்கிறாங்க. போது உடல் ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு மன ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு எனக்கு இது வேண்டாம். இந்த லைஃப் என்னோட இந்த முடிவுக்கு என்னோட திருமண வாழ்க்கை தான் உண்மையான காரணமே. நல்ல குடும்பம் பாரம்பரிய குடும்பம்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா, முடிஞ்சு போச்சு எல்லாமே. அவ்வளவுதான். நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்சேன். என் தலையெழுத்து இப்படிதான் அமையணும்னு இருக்கு. அவன் நேற்று மதியானம் 12 மணிக்கு வாய்ஸ் மெசேஜ் எங்க அண்ணனுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். அதை நாங்க நேற்று அந்த அறிவியல பாக்கலீங்க. நேற்று நைட்டு 12 மணிக்கு அது பாத்துங்க எடுத்து தெரியுதுங்க. ரொம்ப கொடுமை பண்ணி சித்திரவதை பண்ணிக்கிறேன். பிள்ளைய பாதியா விசாரணை